தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கணேசன் அவர்களுக்கு எங்களது அஞ்சலியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல அரசியல் முன்னெடுத்து சென்றவர். தாவேகாவோட மாநாட பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு அரசியல் மாநாடாக நான் அதை பார்க்கவில்லை. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இன்னைக்கு அவரோட பேச்சுல ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட கொள்கை எதுன்னு சொல்லல. கொள்கை எதிரி பாஜக, உங்க கொள்கை தான் என்ன? ஆக ஒரு தெளிவற்ற தன்மையில் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரத பிரதமரை கச்சத்தீவை பற்றி சொல்கிறார். நிச்சயமாக கச்சத்தீவை மீட்பதில் பாரத பிரதமரின் பங்கு இருக்கும். ஆனா அவரோட இந்த சமீபத்துல தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது. ஆக ஒரு பக்கமா நீங்க பேசக்கூடாது என்பதும், நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி இல்ல. அவரை பார்த்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது. ஆக அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் இன்றும் ஒரு ஆக்டராக பார்க்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. இல்ல அது எப்படி சொல்றாருன்னு தெரியல. இதுவே அவரோட முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது. அப்படி பார்த்தா நாம அவரை பத்தி சொல்லலாம்ல. கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க, ஏன் காங்கிரஸ் பத்தி பேச மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அதே மாதிரி அதனால சும்மா அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்போ மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஜோர்ல எல்லாரும் பார்த்தாங்க, கை தட்டினாங்க, போனாங்க, அவ்வளவுதான் விஷயம். இல்ல யாரு சொகுசு பயணத்தை பத்தி யாரு பேசுறதுங்க? உலகம் முழுவதும் இந்த மக்களின் சோக பயணத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அவர்களோடு அவர் துணை நின்று பெண்களின் செந்தூரம் பாதிக்கப்படக்கூடாது என்று ஆபரேஷன் செந்தூர் என்று வைத்து இந்த உலகத்தை 3வது பொருளாதார நாடாக இட்டு சென்று கொண்டிருக்கிறார். கரோனா நேரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் இல்லனா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது. மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது. ஆக முதலில் அதெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு நினைவு கொள்ள வேண்டும் என்று பேசணும்னு எது வேணாலும் பேசலாம். சிங்கம்னு சொல்றாரு. அப்புறம் திடீர்னு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் புத்திசாலிங்க இல்ல, நடிகர்கள் எல்லாம் முட்டாள் இல்ல. யார் சொன்னா நான் கேக்குறேன். அவரா உன்னை உருவகப்படுத்திக்கிறார், அவரா உன்னை பேசுகிறார் என்று. அப்ப தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்ல. தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்ல. அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்ல. அதனால அடிப்பதா உங்க சின்னம் எது? ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நிச்சயமற்ற தன்மை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.